ஒவ்வொரு அமாவாசை அப்பவும் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில்ல ஊஞ்சல் உற்சவம் நடத்தப்படும். அதை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்திருப்பாங்க. ஏன் அமாவாசை அப்போ மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில்ல ஊஞ்சல் உற்சவம் நடத்துறாங்கன்னு தெரியுமா? பிரம்மாவோட தலையை வெட்டினால சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம பிரம்மாவோட கபாலம் சிவபெருமானோட கையிலே ஒட்டிக்கிச்சு. மலையனூரில் புற்றில் வீட்டிருந்த அங்காளம்மன் விஸ்வரூபம் எடுத்து தனது காலால் பிரம்ம கபாலத்தை மிதித்து பூமிக்குள் அமுக்கி சிவபெருமானுக்கு ஏற்பட்டிருந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கினார். அதுக்கப்புறம்தான் சிவபெருமானுக்கு பாவ விமோச்சனமே கிடைத்தது. விஸ்வரூபம் எடுத்த அங்காளம்மன் சீற்றமும் ஆக்ரோசமும் குறையாமத்தான் மேல்மலையனூர்ல இருக்கா. நம்மளுக்கு என்ன தீய சக்திகள் தொல்லை இருந்தாலும் அங்காளம்மன் கிட்ட போயிட்டோம்னா அந்த தீய சக்திகள் எல்லாத்தையும் வேறறுத்து விடுவாள். இப்படி தினம் தினம் தீய சக்திகளை விரட்ட ஆக்ரோஷமாக இருக்க அங்காளம்மனை குளிர்விக்கத்தான் அமாவாசை நள்ளிரவில் ஊஞ்சலை வைத்து அம்பால தாளாட்டுறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் தான் ஊஞ்சல் உற்சவம். குழந்தையை தொட்டில